டோனர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14 அனுசரிக்கப்படுகிறது. தமிழில் என்ன அப்படின்னா உலக இரத்த கொடையாளி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாருங்க, வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்படின்னா ஜூன் 15 அனுசரிக்கப்படுகிறது. உலக முதியோர் துஷ்பிரயோக விழிப்புணர்வு தினம் சொல்லுவாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு விண்ட் டே ஜூன் 15, அதாவது உலக காற்று தினம் சொல்லுவாங்க. ஜூன் 15 அனுசரிக்கப்படுகிறது. நியமனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அருணாச்சல் பிரதேசுக்கு முதலமைச்சராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெமா காண்டு வந்து பதவியேற்றிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஜித் தோவல் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. பிரதமரோட முதன்மை செயலாளராக யார் நியமனம் பண்ணியிருக்காங்க? PK மிஸ்ரா. சரி, நியமனங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்க்கு பெமா காண்ட் புதிய முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் தோவால். பிரதமரோட முதன்மை செயலராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PK மிஸ்ரா அவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நாகாஸ்திரா 1 நவீன் ட்ரோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை ராணுவத்தில் வந்து இணைச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை ட்ரோன். என்ன சொல்கிறாங்க? தற்கொலை ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகாஸ்திரா 1 நவீன ட்ரோன் என்னப்பா, இந்திய ராணுவத்தில் இந்த ட்ரோன் வந்து இணைச்சிக்கிட்டாங்க. இதை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்க சோலார் இன்ட்ரீஸ் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை ட்ரோன் என்று அழைக்கப்படுகிறது. இது என்னப்பா, இந்த ட்ரோனோட வேலை என்ன அப்படின்னா எதிர்நாடுகளோட இலக்குகளை வெடிமருந்துகளை கொண்டுட்டு போய் தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதான் என்ன அப்படின்னா இந்த தற்கொலை ட்ரோன். எவ்வளோ மீட்டர் உயரத்தில் வந்து இது வந்து பறந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னா 45,000 மீட்டர் என்ன பண்ணும் உயரத்திற்கு பறந்து தாக்குதலை வந்து நடத்தும். சரியா? அடுத்தது சர்வதேச தடகள போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? குல்வர் சிங் தான் வெளியே வந்து கைப்பற்றிருக்காரு 2வது இடத்துல, இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்தது உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டி யார் சாம்பியன் வாங்கியிருக்காங்கன்னா திவ்யா தேஷ்முக், இவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க. அடுத்தது 3வது 3 ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டி ஸ்லோவோனியாவில் வந்து நடந்தது. இதில் யார் வந்து சாம்பியன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்ருதி லோரா, இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க சாம்பியன் வந்து வாங்கியிருக்காங்க. யூரோ கால்பந்து 2024 4 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிறதா என்ன அப்படின்னா இந்த யூரோ கால்பந்து. இது இப்போ எங்கே நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் 17வது பதிப்பு எங்கே நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில். 24 அணிகள் வந்து பங்கேற்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 3 தினம் வந்து பார்த்தோம். உலக இரத்த கொடையாளர் தினம் ஜூன் 14, உலக முதியோர் துஷ்பிரயோக விழிப்புணர்வு தினம் ஜூன் 15, வேர்ல்டு விண்ட் டே காற்று தினம் அப்படின்னா ஜூன் 15. நியமனங்கள் அப்படின்னா அருணாச்சல் பிரதேச புதிய முதல்வராக யார் பதவியேற்றிருக்காங்க? பெமா காண்ட் அவர்கள். அடுத்தது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களாக யார் நியமனம் ஆயிருக்காங்க அப்படின்னா அஜித் தோவால். பிரதமரோட முதன்மை செயலராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PK மிஸ்ரா அவர்கள். அடுத்தது நாகாஸ்திரா 1 நவீன் ட்ரோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க? தற்கொலை ட்ரோன், இந்திய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. இதோட வேலை என்ன அப்படின்னா எதிர்நாடுகளோட இலக்குகளை வெடிமருந்துகளை கொண்டு தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டதா என்ன அப்படின்னா இந்த தற்கொலை ட்ரோன். சரியா? சர்வதேச தடகள போட்டி செகண்ட் பிளேஸ் யார் வெளி கைப்பற்றிருக்காங்க அப்படின்னா குல்வர் சிங். அடுத்தது உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டி யார் சாம்பியன் வாங்கியிருக்காங்க? திவ்யா தேஷ்முக், இவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க. 3 ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டி ஸ்லோவோனியாவில் வந்து நடந்துச்சு. இதில் யார் வந்து சாம்பியன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்ருதி லோரா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அடுத்தது யூரோ கால்பந்து போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 4 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிறதா என்னன்னா இந்த யூரோ கால்பந்து போட்டி. இதோட 17வது பதிப்பு நடைபெறும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் நடக்குது. இதில் எத்தனை அணிகள் பங்கேற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அணிகள் பங்கேற்குது. சரி, உங்களுக்கான கேள்வி ஒரு 3 கேள்வி பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 1, உலக முதியோர் துஷ்பிரயோக விழிப்புணர்வு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது எப்ப? கேள்வி 2, 3 ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்தியர் யார்? ஆப்ஷன் A ரித்திக் ஜாலி, ஆப்ஷன் B நர்மதா புரோஹித், ஆப்ஷன் C ஸ்ருதி ஓரோ, ஆப்ஷன் D அரியானா தோன். கேள்வி 3, இந்திய பிரதமரோட முதன்மை செயலாளராக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்கா? ஆப்ஷன் A பாலநிரஞ்சன், ஆப்ஷன் B SC அகர்வால், ஆப்ஷன் C PK மிஸ்ரா, ஆப்ஷன் D AK ரமணன். இந்த 3 கொஸ்டினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.